சண்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நேராக எங்கள் ஊரில் இருக்க போடிப்பட்டி முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம். நம்ம வீடியோவை ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், என்னோட ரொம்ப ஸ்பெஷல் காட்னா அது முருகன் தான், அதுவும் போடிப்பட்டி முருகன் தான். ஏன்னா 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தம்பி வேணும்னு நான் வேண்டி பிறந்தது இந்த கோயிலில் தான் அப்படின்றனால இந்த கோயில் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் இங்கே தம்பிக்கு மொட்டை போடுறோன்னு வேண்டியிருந்தோமா, சரி ஹஸ்பண்ட் மாலை போட்டிருந்தனால மொட்டை அடிக்கவே முடியல. அண்ட் அவர் மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி சண்டே மட்டும் தான் நமக்கு டைம் கிடைக்கும்னு நேராக போயாச்சு. லாஸ்ட் டைம் மட்டை போடும்போதே தம்பி ரொம்ப அழுகு, அதனால் இந்த தடவை பயந்துட்டே இருந்தோம். பாப்பாவை காட்டிலும் தம்பி கொஞ்சம் ஓவர் சேட்டை தான், அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுவும் அடம் பிடிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்மளுக்கு டென்ஷனே ஆகிடும். சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன், தெய்வமே எப்படியாவது தம்பி அழுகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் ஃபோனை பழக்கினது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. எப்படியோ ஒரு பாட்டை போட்டு அவருக்கு மொட்டை அடிச்சாச்சு. துளி கூட அழுகலன்றதே எனக்கு பெரிய நிம்மதியாக இருந்துச்சு. அண்ட் அத்தை சக்கரை பொங்கல் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க, அது அங்கேருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. மொட்டை அடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னமோ தம்பி ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லபடியாக மொட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு.